அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு மார்ச் மாதம் டிஎஸ் எலியட் நிகழ்வுக்காக நம்ம கூடியிருக்கிறோம். இது வந்து ஒரு சிறப்பு நிகழ்வாக நம்ம நடத்த போகிறோம். நியூயார்க்கில் நடக்கிற லிட் ஃபெஸ்ட்டுக்கான ஒரு சிறப்பு நிகழ்வு. அங்கே வர எழுத்தாளர்களை பற்றி இன்றைக்கி பேச போகிறோம். ஒரு 4 பேர் பேச போகிறாங்க. அதனால் சில சின்ன விதிமுறைகள். எல்லா 4 பேருக்கும் 15 நிமிஷம் டைம். 13வது நிமிஷம் நான் வந்து ஒரு கியூ கொடுக்குறேன் மெசேஜில். ஸோ தட் நம்ம உணர்ச்சி வசமாக பேசுவோம். அதனால நேரம் போகிறது கொஞ்சம் தெரியாது தான். ஆனால் அந்த கியூவை கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கோங்க. மற்றவங்க எல்லாம் மியூட்டில் இருங்க ஆஸ் யூஷுவல். உங்களுடைய கேள்வி இல்லை பார்வைகளை தொகுத்து வச்சுக்கோங்க. கடைசியாக பேசி முடித்ததுக்கப்புறம் அதுக்கான நேரம் ஒதுக்கப்படும். அப்போ நம்ம பேசிக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு யாரால் முடியுமோ வீடியோ ஆன் பண்ணி வைங்க. பேசுகிறவங்களுக்கு அது ஒரு ஊக்கமாக இருக்கும். அது ஒரு சின்ன வேண்டுகோள். இப்போ நிகழ்ச்சிக்கு போகலாம். எல்லாத்துக்கும் தெரியும், நம்ம நிகழ்வை எப்போதும் ஒரு பாடலோடு தொடங்குவோம். இன்றைக்கி வந்து உங்களுக்கான ஒரு அருமையான பாடகி பாட போகிறாங்க. நான் தான் அது போய் பட் இருந்தாலும் ஒரு நல்ல பாட்டை பிக் பண்ணியிருக்கேன். எனக்கு இந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும். இப்போ ரீசெண்டாக தான் கற்றுக்கிட்டேன். இது வந்து வள்ளலார் பாடின பாட்டு. திருமுல்லை வாயிலில் பாடியிருக்கிறாரு. இந்த பாட்டு வந்து சொன்னால் நான் மிகைப்படுத்துகிறேன்னு நினைப்பீங்க. இருந்தாலும் இந்த பாட்டை பாடி முடித்தோன்னே வாயில் தேனூறுற மாதிரி தான் இருக்கும். அதுக்கு காரணம் வந்து இந்த பாட்டோட மொழியும் இந்த காம்போசிஷனும் தான் சொல்வேன். இதை காம்போஸ் பண்ணது வந்து நம்ம கம்பராமாயணம் பாட்டை பாடின விஷ்ணுபிரியா தான். உங்களுக்காக அந்த பாட்டு. தேனெனை நீக்கும் திருவருட்கடலே, தெள்ளிய அமுதே, சிவமே. தேனெனை நீக்கும் திருவருட்கடலே, தெள்ளிய அமுதே, சிவமே. தேனெனை நீக்கும் திருவருட்கடலே, தெள்ளிய அமுதே, சிவமே. வானென நிற்கும் தெய்வமே, வானென நிற்கும் தெய்வமே, முல்லை வாயில் வாழ்மாசிலா மணியே. வானென நிற்கும் தெய்வமே, முல்லை வாயில் வாழ்மாசிலா மணியே. தேனெனை நீக்கும் திருவருட்கடலே, தெள்ளிய அமுதே, சிவமே. ஊனென நின்றார் உணர்விலன் எனினும், உன் திருக்கோயில் வந்தடைந்தார். ஊனென நின்றார் உணர்விலன் எனினும், உன் திருக்கோயில் வந்தடைந்தார். ஏனென கேளாது இருந்தனை ஐயா, ஏனென கேளாது இருந்தனை ஐயா, ஈது நின் திருவருள் கியல்போ. ஏனென கேளாது இருந்தனை ஐயா, ஈது நின் திருவருள் கியல்போ. தேனென இனிக்கும் திருவருட்கடலே, தெள்ளிய அமுதே,
சிவமே தேனனை நீக்கும் திருவருட்கடலே தெள்ளிய அமுதே சிவமே. நன்றி. ஓகே, இன்னைக்கு முதல்ல பேச போகிறது விவேக். நார்த் கேரோலினாலேருந்து பேச போகிறாரு. அவர் தமிழ் பிரபாவோட பேட்டை நாவலை பற்றி பேச போகிறாரு. நான் அவர்கிட்ட கேட்டேன், ஏன் இந்த கதையை நீங்கள் பிக் பண்ணீங்கன்ட்டு. நான் அப்போ அவர் சொன்ன பதில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவருக்கு நினைக்கிறேன் சென்னை மேலே ஒரு காதல் இருக்குன்னு தான் நினைக்கிறேன். அவர் சென்னைன்னு கூட சொல்ல மாட்டார். நீங்கள் அவரோட பிங்கெல்லாம் அப்பப்போ பார்த்தீங்கன்னா அவர் மெட்ராஸ்ன்னு தான் இன்னும் அந்த காலகட்டத்திலே நின்றுட்டாருன்னு நினைக்கிறேன். அவருக்கு சென்னையில் இருக்கிற அந்த பன்முக கலாச்சாரம், பல மக்கள், பல விதமான தொழில்கள், இந்தியாவின் ஒரு ஆரம்பகால நகர் அப்படிங்கிறதுனால அதில் ஒரு ஈர்ப்பு இருக்குது. அதை ஒரு இலக்கிய ஆவணமாக அதுக்கு ஒரு இலக்கிய ஆவணம் தேவைன்னு அவர் நினைக்கிறாரு. அதனால இந்த புக்கை அவர் தேர்ந்தெடுத்தேன்னு சொன்னார். ஸோ அவர்கிட்டேருந்தே நம்ம கேட்போம். விவேக், நீங்கள் தான். நன்றி அண்ணா. ஒரு அருமையான பாடலை தொடக்குனீங்க. எனக்கு உண்மையிலே அந்த மெட்ராஸ்ங்கிற பேர் மேலே பயங்கர ஈர்ப்பு இருக்கு. அது மெட்ராஸ்னே இருந்திருக்கலாம்னு எனக்கு எப்பவுமே தோணும். ஏன்னா சின்ன வயசுல அதில் ஒரு ஈர்ப்பு இருந்ததுனால. எனக்கு நண்பர்களுக்கு வணக்கம். இந்த நாவல் நடக்கிற களம் சிந்தாரிப்பேட்டையில் ஆக்சுவலாக தமிழ் பிரபா அவர்கள் எழுதின இந்த நாவலில் மெட்ராஸை பற்றி நம்ம பேசும்போது முதல்ல ஒரு வரலாற்று அடிப்படையை பற்றி கொஞ்சம் விவாதிக்கணும்னு நினைக்கிறேன். இப்போ தமிழ்நாட்டில் மற்ற நகரங்களில் இப்போ ஒரு கோயிலோ இல்லைன்னா ஒரு அரச வம்சத்தையோ பேஸ் பண்ணி ஒரு புவியியல் சூழல்ல மையமா கொண்டு இயற்கையா வளர்ந்த ஒரு தொன்மையான நகரம்னு நம்ம சொல்ல முடியாது. அது ஒரு காலனி அதிகாரத்தினால திட்டமிட்டு வடிவமைக்கப்பட்ட இந்தியாவோட ஒரு முதல் நவீன நாகரிகம் தான் நம்ம சொல்ல முடியும். அதோட பூர்வக்குடி மக்கள் அப்படின்னு நம்ம பேசும்போது அதை எப்படி ஹவு டு டிஃபைன்ங்கிற கொஸ்டின் எனக்கு எப்பவுமே உண்டு. ஹவு டு டிஃபைன். அப்போ மெட்ராஸோட ஸோ நான் அதை இந்த உரையை தோக்கும்போது எழுதுனது அப்படிதான். மெட்ராஸ் நெரேட்டிவ்ஸ் ஆர் நாட் டிஃபைன் பை ஆரிஜின் பட் பை அடாப்டேஷன் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இப்போ ரெண்டா பிரிக்கலாம். ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வர்றதுக்கு முன்னாடி அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் ஒரு ரெண்டு ஒரு விஷயம் தான் இருக்கு. ஒன்று தமிழ் ஃபிஷிங் கம்யூனிட்டி, இன்னொன்று பார்த்தீங்கன்னா அக்ரேரியன் கம்யூனிட்டி. அந்த கோரமண்டல் கோஸ்டல் லைன் சொல்கிற ஏரியாவில் இருக்கிற ஒரு ஃபிஷிங் கம்யூனிட்டியும் அக்ரேரியன் கம்யூனிட்டிஸும் தான் இருந்தது. டேர்னிங் பாயிண்ட்னு பார்த்தீங்கன்னா 1639 கிழக்கிந்திய கம்பெனி வரும்போது அவங்களோட அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எஃபிஷியன்சிக்காக அவங்க பிரிச்சது தான் அந்த ஒயிட் டவுன், பிளாக் டவுன் அப்படிங்கிறது. அதாவது யூரோப்பியன்ஸ் இருக்கிறதெல்லாம் ஒயிட் டவுன், இந்த மாதிரி கூலிஸ் அதுக்கப்புறம் லேபரர்ஸ் எல்லாம் இருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா பிளாக் டவுன் அப்படின்னு அவங்க பிரிச்சாங்க. தெலுங்கு ஸ்பீக்கிங் மெர்ச்சன்ட்ஸ் ஒரு 200 வருடங்கள் மெட்ராஸ்ல மிகப்பெரிய ஆதிக்கத்தை செலுத்தினதும் வரலாற்று உண்மைதான். அதுக்கப்புறம் லேட்டரா தமிழ் மெர்ச்சன்ட்ஸும் அவங்க ஜாயின் பண்ணாங்க. அதுக்கப்புறம் மெட்ராஸ் பிகம் அன் காஸ்மோபாலிட்டியன் சிட்டி. ஏன்னா ஆர்மேனியன்ஸ் வந்தாங்க, போர்ச்சுகீஸ் வந்தாங்க, ஆங்கிலோ இந்தியன்ஸ் வந்தாங்க, இந்தியாவிலேருந்தே மேர்வாரிஸும் குஜராத்திஸும் மைக்ரேட் ஆனாங்க, அப்புறம் முஸ்லீம்ஸ் ட்ரேடிங் கம்யூனிட்டிஸும் ஜாயின் ஆனாங்க. இப்போ நான் முதல்ல சொன்ன அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஜஸ்டிஃபிகேஷன்ஸ் இதுதான் ஆக்சுவலா. ஸோ அந்த சிட்டியோட ஐடென்டிட்டி இட்ஸ் ஃபார்ம் த்ரூ திஸ் மல்டிபிள் லேயர்ஸ், நாட் ஆர்ஜின் அப்படிங்கிறதான் இதை பற்றின ஒரு இது ஒரு வரலாற்று விவாதம் இல்லை. ஆனால் இந்த கான்டெக்ட் நாவல் படிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம தெரிஞ்சுக்கணும்னு நான் கண்டிப்பாக சொல்லுவேன். நாவல் ஆரம்பிக்கும் போது ஒரு பெரிய வரலாற்று தொகுப்பு அந்த சிந்தாரிப்பேட்டைக்கு தமிழ் பிரபா கொடுக்குறாரு. அந்த பகுதிக்கும் நாவலுக்கும் பெரிய தொடர்பு இல்லைனாலும் அந்த இடத்துக்கும் ஒரு மிகப்பெரிய வரலாறு இருக்குங்கிறது அவர் பதிவு பண்ணிக்கிறது ரொம்ப பாராட்டத்தக்கது. ஏன்னா அந்த நான் முதல்ல ஜேம்ஸ் மார்க்ரேன்னு ஒரு கவர்னர் இருக்கார் மெட்ராஸ்ல. அவரு பெரிய ஊழல்வாதியா இருக்காரு, தொழிலெல்லாம் அழிந்து போயிருது, ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன்லாம் தற்கொலை பண்ணிக்கிறாங்க. ஆனா அதுக்கப்புறம் மாடர்ன் பிட்னால நல்ல ஒரு அங்க பிஸ்னஸ் நல்லா ஃப்ளாரிஸ் ஆகுது. அவர் 5 வருடம் அங்க இருக்காரு. ஆனா அவர் லண்டனுக்கு திரும்பி அழைச்சிக்கிறாங்க அவரை. அப்போ அழைச்சிக்கும் போது காலிக்கோங்கிற ஒரு அந்த துணிகள் லண்டனுக்கு தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற நெசவார்கள் அவருக்கு தேவைப்படுது. அங்க அவங்க நெசவு துணி பண்றவங்களை அப்போ அங்க மூர்த்தியப்ப செட்டியார்னு வராரு. அவர் ஒரு துபாஷியா இருக்காரு. துபாஷிங்கிறது நம்ம
பிரிட்டிஷ்க்கும் நமக்கும் உள்ள ஒரு இன்டர்மீடியேட்டர்ஸ் மாதிரி அவர் வந்து. அவர் என்ன பண்றாருன்னா, காஞ்சிபுரத்துல வந்து ஒரு 17 நெசவாளர்கள் குடும்பத்தை வந்து இங்க கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்றாரு. ஆனா என்னன்னா, போர்ட்டுக்கு நியரா வந்து அவங்க செட்டில்மெண்ட் பண்ணணும். அப்பதான் அவங்க வந்து மெட்ராஸ்க்குள்ள வந்து லண்டனுக்குள்ள வந்து அதை கொண்டு போக முடியும் ஆக்சுவலா. அப்போ அவரு க மூர்த்தியப்ப செட்டியார் வந்து என்னன்னா, அவரோட பிசினஸ் ரைவலரிஸான சுங்குராமன் ஒருத்தர் இருக்காரு. அவரு கூவம் நதியோரையில ஒரு மிகப்பெரிய தோட்டம் வச்சிருக்காரு. அந்த தோட்டத்துக்கு பேர் ராமர் தோட்டம்னு. அப்புறம் அங்க உள்ளே வந்து ஒரு ஒரு காரணேஸ்வரி கோயில் இருக்கு. அதை வந்து ஆக்கிரமிப்பு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது கவர்னருக்கு ஐடியா கொடுக்குறாரு மூர்த்தியப்ப சார். கவர்னர் எல்லாரும் அங்க போயிட்டு அந்த டாக்குமெண்ட்டை வெரிஃபை பண்ணி பார்த்து, இந்த இடம் உனக்கு 1719 காலட்னு ஒரு கவர்னர் கொடுத்தாரு. ஆனா இது செல்லுபடி ஆகாது. ஏன்னா இதோட அப்ரூவல் வந்து கல்கட்டால வரணும். ஏன்னா அப்போ பிரிட்டிஷோட ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்து கல்கட்டால தான் இருந்தது இல்லையா? அப்போ இந்த இடத்த வந்து இவங்க எடுத்துக்கிறாங்க. லேட்டரா பார்த்தீங்கன்னா, அங்க ஒரு காஸ்ட் சிஸ்டம் உருவாகுது. மல்டிபிள் பீப்பிள் வந்து மைக்ரேட் ஆறாங்க காஞ்சிபுரத்துல இருந்து. அதுக்கப்புறம் அந்த நெசவுப்பேட்டை, அதாவது சிந்தரிப்பேட்டை அப்படிங்கிறது சிந்தாரிப்பேட்டையா மாறுது அப்படிங்கிறது தான் அந்த வரலாற்று உண்மை. அதுக்கப்புறம் கூவம் வந்து ரொம்ப அழகிய நதியா இருந்த கூவம் வந்து இந்த மாதிரி தொழில்னாலையும், இந்த மாதிரி பிரிட்டிஷ்க்கு பண்ற இந்த மாதிரி வியாபாரத்தினாலையும் அப்படி வந்து இதாயிருது. அது வந்து ஒரு 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 தேங்கிய சாக்கடையா வந்து மாறுது. 1914ல சென்ட்ரல் ஜெயிலுக்கு பின்னாடி வந்து இருக்கும்போது பிரிட்டிஷ் வந்து அந்த ஜெயிலுக்கு வந்து ஒரு ஒரு இது இடையூறா இருக்கும்னு சொல்லிட்டு நிறைய பேரை காலி பண்றாங்க. அதுக்கப்புறம் அவங்க நிறைய பேர் சொந்த ஊருக்கு போயிடுறாங்க. 67ல திராவிட ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு வந்து அங்க குடிசை அமைச்சு கொடுக்குறாங்க. சிலவங்களுக்கு ஓட்டு வீடு அமைச்சு கொடுக்குறாங்க. சிலவங்க வந்து அப்புறம் லேட்டர் பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து குடிசை மாற்று இது ஹவுசிங் போர்டு வந்து உருவாகுது. இப்போ இந்த நாவல் நடக்கிற இடம் வந்து இந்த ஹவுசிங் போர்டு தான். இந்த நாவல் வந்து அதோட சென்ட்ரல் ஜியாகிரபிக்கல் பாயிண்ட் தான் இந்த ராமர் தோட்டம். அதுக்கு தான் இவ்வளவு பெரிய வரலாறு இருக்கு. இதை ரெண்டாவும் பார்க்கலாம். எனக்கு ஒரு மெமேராவும் இருந்து தோணுச்சு. நான் அவர் கம்மிங் ஆஃப் ஏஜ்னு அதையும் தோணுச்சு ஆக்சுவலா. ரெண்டு நான் புனைவாவும் படித்தேன், அது அப்புனைவாவும் தான் எனக்கு வந்து தோணுச்சு. 3 இளைஞர்கள் ரூபன், சௌமியன், பாலன் அவங்களோட லைஃப் ஸ்டோரி தான் அந்த நாவல்ல வந்து முழுதா பேசியிருப்பாங்க. கிட்டத்தட்ட அது எனக்கு என்னமோ அவர் தமிழ் பிரபாவோட சொந்த வாழ்க்கையில இருந்து தான் நிறைய எழுதியிருக்காருங்கிறது தான் என்னால் புரிஞ்சுக்க முடியுது. 1980கள்ல இருந்து 2000 வரைக்கும் நடக்கிற அவங்களுக்கு இருக்கிற அந்த லோ இன்கம் கம்யூனிட்டிஸ்ல உள்ள லைஃப் ஸ்ட்ரகிள், அவங்களோட கேஸ்ட் ப்ராப்ளம், அவங்களோட எம்ப்ளாய்மெண்ட், அவங்க அதுக்கப்புறம் குடிக்க அடிமையாகிறது, ட்ரக் யூசேஜ், அவங்களோட லவ் இன்ட்ரெஸ்ட், அப்புறம் கேரம் போர்டு, அப்புறம் ஒரு அவங்களுக்கு ஒரு அஃபேர் கூட நடக்குது. அதுவும் நாவலில் வரும். அப்புறம் ஒரு கேரம் போர்டு வந்து ஒரு மிகப்பெரிய கலாச்சாரமாக இங்கே வரும். ஸோ இந்த ரூபனோட தாத்தா பாட்டி பேர் வந்து கிளியம்பா சிங்கப்பூரான்னு. அவங்கள வச்சு தான் நாவல் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அவங்களோட மருமக ரெஜினான்னு இருக்கா. இவங்களுக்கு பக்கத்து வீட்டில் நகோமி அம்மான்னு இருக்காங்க. வெரி இன்ட்ரெஸ்டிங் கேரக்டர். அதாவது பயங்கரமா துடுக்குத்தனமா பேசுறது. அந்த நாவல் முழுவதுமே அவங்க வந்து நகோமி அம்மா வந்து வராங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னா, அந்த கிளியம்பாவோட ஸ்டோரியை வந்து ரெஜினாக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்றாங்க. கிளியம்பாங்கிறது ஒரு பெரிய ஒரு அந்த லேடி ஒரு தாதா மாதிரி அந்த ஏரியால இருக்காங்க. ஒரு பயங்கரமா வட்டமான ஒரு பொட்டு வச்சுக்கிறாங்க. வட்டிக்கு விடுறாங்க. நிறைய ஒரு கேங்ஸ்டர்ஸ் மாதிரி இருக்காங்க அவங்க வந்து. அப்புறம் லேட்டரா அவங்களுக்கு கேன்சர் வந்து இறந்து போயிடுறாங்க. அப்போ அந்த ஸ்டோரியை வந்து ரெஜினாக்கு வந்து சொல்றாங்க. ரெஜினா வந்து நாளடைவில் அதை கேட்டு 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 அவங்களுக்கு ஒரு ஒரு அவங்களோட ஸ்பிரிட், அந்த நகமி அவங்களோட ஸ்பிரிட் வந்து ரெஜினாக்கு வந்து வந்துருது. இங்க தான் கிறிஸ்டியானிட்டி ஒரு மிகப்பெரிய ரோல் வந்து ப்ளே பண்ணுது. என்னன்னா, ஒரு எக்கனாமிக்கலி டிப்ரைவ்டு ஒரு கம்யூனிட்டியை வந்து ஒரு கிறிஸ்டியானிட்டி வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணி நிறைய கன்வர்ஷன்ஸ் வந்து நடக்குது. அப்போ மதுரையில இருந்து மோசஸ்ன்னு சொல்லி ஒரு ஃபாஸ்டர் வந்து ராமர் தோட்டத்தில் வந்து எல்லாத்தையும் சொல்றாரு. எல்லாரும் ஞானஸ்தானம் பண்ணி வைக்கிறாரு. அலுவலியா சொல்றாரு. அப்புறம் சுவிசேஷ ஜப வீட்டு நடத்துறாரு. அந்த ஏரியாவே கிறிஸ்டியானி வந்து கிட்ட கிட்ட ஆக்கிரமிச்சிருச்சு. அதுக்கு அப்ப இவரு ரெஜினாவையும் அந்த ஸ்பிரிட்ல இருந்து வெளியே கொண்டு வருது அந்த இது வந்து. ஸோ அவன் என்ன பண்றா, தேவ ஊழியம் பண்ணிடுறான். கிறிஸ்டியானிட்டி வந்து அந்த ஏரியால கன்வர்ஷன் பண்ணாலும் அந்த கம்யூனிட்டிக்கு நிறைய வந்து அவங்களால அந்த ஒரு சோஷியல் லெவல்ல அவங்களால இன்டராக்ட் பண்ண முடியுது. அந்த அளவுக்கு அது வந்து உண்மையிலேயே ஒரு பாசிட்டிவான விஷயமா தான் அந்த நாவல்ல வந்து நான் புரிஞ்சுக்கிறேன். ஆனா ரூபன் வந்து பெரியார்தாசனோட இதை கேட்டுட்டு அவன் ஒரு ஏத்திஸ்டா இருக்கான். அதனால ரூபனுக்கும் ரெஜினாக்கும் வந்து அந்த ரிலேஷன்ஷிப் வந்து சரியா இருக்கிறது இல்லை. நான் சொன்ன மாதிரி நகோமி அம்மா வந்து இவங்க குடும்பத்தோடயே டிராவல் பண்றாங்க. இவன் வந்து பக்கத்து வீடா இருந்தா கூட லேட்டரா வந்து இவங்க குடும்பத்துல ஒரு அங்கமாகி இவனோட பாட்டியாவே வந்து அவங்களும் மாறிடுறாங்க. ரொம்ப ரொம்ப நக்கலா பேசுவாங்க. அவங்க வந்து ஒரு ஒரு இதுல வந்து சொல்லுவாங்க, ஏசப்பா என்ன ஆயிட்டு இருந்தாருன்னு யாருக்கு தெரியும், என் புள்ள வசனம்லாம் நல்லா சொல்லுவான், ரூபன் வசனம் சொல்லுடா அப்படிம்பாங்க. அந்த மாதிரி நிறைய இன்சிடென்ட்ஸ் வந்து இருக்கு ஆக்சுவலா. வி கேன் டாக் அ லாட் அபவுட் ஹர். சௌமியன் வந்து லாரன்ஸ், சௌமியனோட அப்பா தான் லாரன்ஸ். அவரு ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயியா இருக்காரு. இங்க கேரம் போர்டு பிளேயராகவும் இருக்காரு. இப்போ நான் நுங்கம்பாக்கத்தில் இருக்கும்போது பின்னாடி சூளைமேட்டில் வந்து நான் சும்மா எப்போதான் வாக்கிங் போகும்போது பார்த்துருக்கேன்.
அந்த கேரம் போர்ட் கல்ச்சர் வந்து போர்ட் ரூமா இருக்கட்டும், இல்லை ஸ்டாண்டிங் கேமா இருக்கட்டும், அது வந்து ரொம்ப ஃபேமஸ். நிறைய சென்னையிலே பார்த்தீங்கன்னா மரிய இதயம்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஆக்சுவலாக 80s அண்ட் 90s எல்லாம் பார்த்தீங்கன்னா கேரம் சாம்பியனாகவே இருந்திருக்காரு, வேர்ல்டு சாம்பியனா 9 டைம் வந்து இந்தியா லெவல்லையும் அவர் வந்து சாம்பியனாக இருந்திருக்காரு. ஸோ அந்த ஏரியாவில் வந்து கேரம் போர்டு வந்து ஒரு முக்கியமான ஒரு ஒரு கல்ச்சர் தான் அதில் வந்து. லாரன்ஸ்க்கு வந்து இவங்க ரெண்டு பேரோட ரிலேஷன்ஷிப் வந்து பிடிக்கிறது இல்லை, பாலனோடைக்கும் ரூபனுக்கும். பாலன் வந்து இன்னுமே ரொம்ப லோ லெவலில் கூவம் ஏரியாவில் வந்து இருக்கான். ஆக்சுவலாக ரொம்ப கூவத்தை ஒட்டி அவங்க ஃபேமிலியை வந்து தவுட்டா சோறுன்னு சொல்கிறாங்க. அது பேர் வித்தியாசமா இருந்தது. தவுட்டா சோறுனா என்னன்னா, தேவடா சோறுன்னு ஒரு டேர்ம் இருக்கு சென்னை பாஷையில பார்த்தீங்கன்னா. அவங்க வீடு வீடா போயிட்டு, சாரி, அந்த ஹோட்டல்ல போயிட்டு அவங்க அந்த மிச்ச மீதியை வந்து வாங்கி சாப்பிடுவாங்கன்னு. அதை நாளடைவில் தவுட்டா சோறுன்னு இருக்கு. அவனுக்கும் அது பிடிக்க மாட்டேங்குது. ஆனால் பாலன் வந்து எக்ஸ்ட்ரீம்லி டேலண்ட் இன் கேரம் போர்டு. அப்போ லாரன்ஸ் என்ன பண்றாரு, இவங்க ஃப்ரெண்ட்ஷிப்பையும் ஏற்றுக்கிட்டு பாலனுக்கு ஹெல்ப் பண்றாரு. பாலனை வந்து பெரிய லெவலில் கேரம் போர்டில் கொண்டு வந்து அவன் கவர்மெண்ட் ஜாப் அப்படி இப்படின்னு போயிடுறான். சௌமியன் அவரோட வந்து ப்ரூவனுக்கு வந்து ஹெல்ப் பண்றான். அவனும் நல்லா படிச்சு ஓரளவு ஐடியில், ஐ மீன் பிபிஓ கால் சென்டர் அந்த மாதிரி லைன் போயிடுறான். சௌமியன் வந்து மாஸ்டர் டிகிரி படிப்பான். ஆனால் அவனுக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்காம என்ன பண்ணுவான், ஒரு ட்ரங்கேட் ஆயிடுவான், ட்ரக் அடிக்ட் ஆயிடுவான், நிறைய ஊசி போடுவான். அவனுக்கு வந்து ஜான்டி ரோட்ஸ்னு ஒரு சவுத் ஆப்பிரிக்கன் கிரிக்கெட் பிளேயர் மாதிரி இங்கே ஒருத்தர் இருப்பான். அவங்க கூட ஒரு நட்பு கிடைக்கும், அவங்க கூட சேர்ந்து குடிப்பான். அப்புறம் ஒரு ஆங்கிலோ இந்தியா மேன் கூட குடியே வந்து கிட்டத்தட்ட நாவல் முழுதாவே குடி வந்து நிறைய வரும் ஆக்சுவலாக. அப்புறம் ஒரு மேரிட் உமன் கூட அவனுக்கு ஒரு அஃபேர் இருக்கும். அது ஒரு பெரிய பிரச்சனையாகவே அந்த பேட்டையில் வந்து மாறும், அந்த சிந்தாரிப்பேட்டையில். அவனோட லைஃப் வந்து அப்படி போயிடும். அதுக்கப்புறம் இங்கே முக்கியமான கேரக்டர் ஒன்று பூபாலன். அதாவது நீங்க ஒரு எக்கனாமிக்கலா இப்போ ஓவியம் வந்து ஒரு மிகப்பெரிய அந்த இதுல வந்து வருமானம் கொடுக்குது. கட் அவுட் கலாச்சாரம், ஓவியம் அதெல்லாம் வந்து அந்த டைம்ல கலைஞரே வந்து ஒரு தடவை போய் பூபாலன் வந்து நான் எங்க போனாலும் எனக்கு வந்து பூபாலன் தான் ஓவியம் வரையணும் அப்படின்னு சொல்றாரு. ஆனா நாளடைவில் டிஜிட்டல் ஃபிளக்ஸ் அந்த இதெல்லாம் வரும்போது அந்த தொழிலும் வந்து நலிவடைஞ்சிருது. அதுக்கப்புறம் வடசென்னைன்னு பேசும்போது கேங்ஸ்டர்ஸ் பத்தி பேச முடியாது இல்லையா? அப்போ பூபாலன் அந்த நாவல்ல வந்து கேங்ஸ்டர்ஸ் பத்தின ஒரு சின்ன கதையும் வரும். பூபாலனுக்கு ஒரு இருதயராஜன் தொழில் போட்டி இருக்கும். அவங்க ரெண்டு பேருக்குள்ள ஒரு சண்டை வரும். அந்த இருதயராஜ் வந்து பூபாலனை கொல்றதுக்கு முன்னாடி அவனோட ஃப்ரெண்டை போய் கொல்லுவான். அவன் ஃப்ரெண்டு வந்து ரஜினி சிவாவோட தம்பி. அவன் பெரிய கேங்ஸ்டர் அவன். அவன் என்ன பண்ணுவான், இவன் இப்போ இருதயராஜ் வந்து இவன் வந்து அவன் கிறிஸ்டியானிட்டிக்கு மாறி இதெல்லாம் பண்ண சுவிசேகம்லாம் பண்ணாலும் அவனையும் கொண்டுவான். கடைசி ரஜினி சிவா வந்து சர்ப்பத்திரவின்னு ஒருத்தன் கொண்டுவான். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் அந்த நாவலில் வந்து சொல்லும் போது உண்மையிலே நல்லாவே பதிவாயிருக்கு. அப்புறம் இவனோட லவ்வர் இவாஞ்சலிங்கிற ஒரு பொண்ணு வந்து கேரளால இருந்து ஒரு தேயிலை தோட்டத்துல இருந்து இங்க வேலைக்கு வரா. அவ வந்து நர்ஸா வரா. அவளுக்கு சில இங்க சென்னையில தங்கி இருக்கிறது சில சிக்கல்கள்லாம் இருக்கும். அதை பத்தியும் நாவல்ல விரிவா எழுதியிருப்பாரு. ஆனா கானாவை பத்தி நான் ஒரு ஒரு விமர்சனமே வைக்கிறேன். அவர் பெருசா எழுதுவாருன்னு நான் நினைச்சேன். ஏன்னா நான் கிட்டத்தட்ட அமெரிக்காவோட ஹர்லாம் ரெனியன்சஸ்ல இருந்து உருவான நிறைய இசைகள், அதுல உள்ள ரேப்புக்கு ஈக்குவலண்டா தான் நான் கானாவும் பாக்குறேன். அதுல சில வழிகள் இருக்கும் அந்த இசையில இல்லையா? அப்போ அது பெருசா ஒன்றும் கவர் ஆகல நாவல்ல. ஒரு 2, 3 பக்கத்துல சொல்லியிருப்பாரு. அந்த சௌமியனோட அப்பா லாரன்ஸ் இறந்து போறபோது ஒரு பெரிய அந்த ஊரே ஒன்று கூடி கானா கச்சேரி நடக்கும் இரவெல்லாம். அதை பத்தி தான் பேசியிருப்பாரு. பட் அதுக்கு சில ரீசன் இருக்கலாம். அப்புறம் சௌமியன் வந்து தற்கொலை பண்ணிக்கிறான். லாரன்ஸ் வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் இருக்கும்போதே இவன் தற்கொலை பண்ணிக்கிறான். அவருக்கு பேச்சு நினைவே இல்லை. அதுக்கப்புறம் ரூபன் வந்து அங்கதான் இவாஞ்சலின் வந்து பாக்குறான். அவள் நர்ஸா இருக்கா. அதனால அவங்க ரெண்டு பேருக்கும் அந்த லவ் வருது. அப்புறம் என்ன ஆகுதுன்னா, ரூபன் வந்து ஒரு மாதிரி டிப்ரெஸ் ஆகி அவனுக்கும் பார்த்தீங்கன்னா அந்த இவளோட அந்த சௌமியனோட ஸ்பிரிட் வருது. அவங்க அம்மாவுக்கு அவங்க மாமியாரோட ஸ்பிரிட் வந்த மாதிரி இவனுக்கு இவன் ஃப்ரெண்டோட ஸ்பிரிட் வருது. ஆக்சுவலா ரூபனுக்கு வந்து ஃபேஸ்புக்ல நிறைய ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. அப்போ அவன் வந்து நாவல் எழுதணும்னு ஆசைப்படுவான். அங்க ஒரு முக்கியமான கேரக்டர் கிள்ளி வளவன் இருப்பார். திருநெல்வேலியில இருந்து வந்திருப்பாரு. அவர் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டரா இருப்பாரு. சினிமால வாய்ப்புலாம் தேடுவாரு. அவர் வந்து ரூபன்ட்ட சொன்னார், நான் எழுதுற நாவலை யாருமே கண்டுக்கலைன்னா என்ன பண்றதுன்னு கேட்பேன். அப்போ அவர் சொல்லுவாரு, அதுக்கு தான் ஜெயமோகன் ஒரு ஆன்சர் வச்சிருக்காரு இல்ல, கண்டுக்கப்படாம இருக்கிறது தான் பேர் இலக்கியம். உன் நாவலை யாரும் கண்டுக்கலைன்னா அது ஒரு பேர் இலக்கியம்னு நினைச்சுக்கோ அப்படின்பாரு. ஆக்சுவலா ஐ வாஸ் வெரி லாஃபிங் when I read that ஆக்சுவலா. அப்புறம் கிறிஸ்டியானிட்டியோட டவுன்ஃபாலும் அங்க நடக்குது. அதாவது ஃபர்ஸ்ட் எப்படி அந்த கிறிஸ்டியானிட்டி அங்க உண்டானதோ அதுக்கப்புறம் வந்த ஒரு பாஸ்டர் எபனேசர், இடிமுழக்கம் எபனேசர்னா அவரு நிறைய ஸ்கேண்டல்ல ஈடுபடுறாரு. ஒரு பொண்ணை பிரெக்னென்ட் ஆகுறாரு. அந்த பொண்ணு தண்ணியே வந்து சூசைட் பண்ணிக்குது. அதை ரெஜினா எக்ஸ்போஸ் பண்றாங்க. ஸோ அந்த மாதிரி அந்த நாவல் முடிகிற இடத்துல இந்த மாதிரி இருக்குது. இப்போ அந்த நாவல் முடியும் போது அவன் அந்த கிளியம்பாத்தோட கதையை திருப்பியும் அந்த பாட்டி வந்து அவனுக்கு இவனோட ஒய்ஃபான இவாஞ்சலின் வந்து சொல்ற மாதிரி நாவல் முடியும்.
இப்போ லிட்ரேச்சர் அப்படிங்கிறது வந்து ஒரு கான்வர்சேஷன் அக்ராஸ் த டைம் தான் இல்லையா? அதாவது நான் ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்டாண்டப் காமெடியன் ட்ரெவர் நோவோட பான கிரைம்னு ஒரு புக் படித்தேன். இந்த 2 புக்குமே பேட்டையும் அதுவுமே கிட்டத்தட்ட தீம் வேணா டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம். ஆனால் ஐடியாஸும் சரி, எமோஷன்ஸும் அதுவும் சேம் தான். அந்த நாவலில் சாரி அந்த மெமேரில் அவங்க அம்மா வந்து சுட்டுருவாங்க. ட்ரெவர் நோவோட அம்மாவை அவங்க அப்பா சுட்டுருவாரு. அப்போ அவன் ரொம்ப கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்தெல்லாம் அவங்க அப்பாவுக்கு கொடுத்துருவான். கொடுத்த உடனே அப்போ எல்லாம் முடிச்சுட்டு அந்த ஹாஸ்பிட்டல்லேருந்து வெளியே வரும்போது ஒரு வார்த்தை சொல்லுவோம். அந்த அந்த வார்த்தையோட ஹெவினஸ் வந்து எனக்கு இன்னுமே இம்பேக்ட் இருக்கும். வை தி சைக்கிள் ரிப்பீட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. வை தி சைக்கிள் ரிப்பீட், அதுக்கு நிறைய மீனிங் இருக்கு இல்லையா? வை தி சைக்கிள் ரிப்பீட்ஸ், நம்ம பிறப்பாகவும் இருக்கலாம், நம்ம படுற கஷ்டம், நம்ம எமோஷன்ஸ் எல்லாத்துலேயுமே அது இன்வால்வ் ஆயிருக்கு. இப்போ இந்த நாவல் படித்து முடிச்ச உடனே எனக்கும் வந்த கேள்வி வை தி சைக்கிள் ரிப்பீட்ஸ் தான். நண்பர்களே, கிழக்கு லண்டன்ல துறைமுகம் இருக்கிற இடத்துல தான் அந்த காக்கனிங்கிற ஒரு பேச்சு வழக்கு வந்துச்சு. இப்போ நான் மெட்ராஸோட பாஷையும் இதே தளத்துல வச்சு தான் நான் வந்து பேச முடியும். அதாவது இன்னும் சொல்லப்போனா, மദ്രാஸோட பாஷை வந்து வாழ்வியல் நெருக்கடிகளால உருவான ஒரு லிங்குவிஸ்டிக் இன்டெலிஜென்ஸ் தான். இப்போ தமிழகத்துல பிற வட்டார வழக்குகள், இப்போ இந்த திருநெல்வேலியோ இல்லைன்னா தஞ்சாவூரோ, அங்க நாகர்கோவிலோ அந்த இலக்கியங்கள்ல ஆழமா தடம் பதிஞ்ச அளவுக்கு மெட்ராஸோட பூர்வீக மொழி நீண்ட காலமா பதிவு செய்யாமலே தான் இருந்தது. அதனால அந்த வகையில இந்த நாவல் வந்து மிக முக்கியமான நாவல் நான் நினைக்கிறேன். அப்புறம் மெட்ராஸ் வந்து இந்தியாவோட மெல்டிங் பாட் கல்ச்சர் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். அது வந்து ஒரு பேச்சு வழக்காவே இல்லாம, வாழ்வியலாவே இத பார்க்குற எவருக்குமே இந்த நாவலோட அடிப்படை வந்து எளிதா உணர முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த வகையில இது வந்து ஒரு முக்கியமான நன்றி. நன்றி விவேக்.